அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், இது இந்த விதை நான் போடலை, இது தானாக முளைச்சி வந்துருக்குது. இது இந்த அவரை அவ்வளோவா நமக்கு நல்லா கொத்தா காய்க்கும். ஆனால் காய் நிறையா இருக்காது, பட்டை வர மாதிரி இது நிறையா சேராது. அதனால் இந்த அவரையை நான் விட்டுட்டேன். ஆனால் இருந்தாலும் இருந்த விதை முளைச்சிருக்கும் போல இருக்குது. அது முளைச்சி நமக்கு காய்ச்சிருக்கு. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரே கொத்தில் இவ்வளோ வந்திருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பச்சை மிளகா இந்த பனி இருக்கிறதுனால சரியாக வரமாட்டேங்குது, வச்சுருக்குது. இது 2 இருக்குது. நம்ம இதையும் நம்ம பறிச்சுக்கலாம். செடி சரியில்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம விதை போட்டு நம்ம வைக்கணும். இது அது கோழிமூக்கு அவரை, இது பட்டை வரை. இதுதான் நான் விதை போட்டது. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு அறுவடை நான் கொடுத்துருக்குறேன். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் அவரை எடுத்தேன். இப்போ இது பெருசாக இருக்குது, விட்டோம்னா முத்திரும். அதனால் இதை நம்ம பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகிட்டு இருந்தால் இங்கே இருக்குது, எடுத்துக்கலாம். ஆவிகள் இருக்குது, இல்லை இது பெருசாகிட்டு இல்லை. இப்போ இவ்வளோதான். இதில் அன்னைக்கு தான் நம்ம எடுத்தோம், பிஞ்சாக இருந்தது. இது முத்திருச்சு, இதை நம்ம எடுத்துட்டோம். இல்லை அப்படின்னாக்கா இது முத்திரும், விதைக்கு தான் அப்புறம் ஆகும். இப்போ இந்த செடியை நீ அவ்வளோதான். இது மழை பெஞ்சதுனால எல்லாமே செடி சரியில்லாமல் இருக்குது. இந்த செடி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேறு தான் வைக்கணும். அதை தான் இருக்கிறத பாருங்க, எல்லாமே பூச்சியாகவே வந்துச்சு. இது எல்லாமே எடுத்துடணும். இப்போது எடுத்துகிட்டு வேறு தான் வைக்கணும். இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுக்காகத்தான் அந்த செடியை நான் விட்டுருக்குறேன். நீ காய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். வேறு புழு வந்துடுச்சு பாருங்க. இருக்கிறத நம்ம எடுத்துடலாம். இந்த செடியை நம்ம எடுத்துடணும். இந்த அங்கே இருக்காது, எடுத்துடலாம். இப்போது இது நமக்கு கொடிய வர நல்லாவே காய்ச்சிட்ருக்கு. அன்றைக்கி தான் நம்ம அறுவடை எடுத்தோம். இப்போவும் நல்லா காய்ச்சிட்ருக்குறாங்க. இதில் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா அது முத்திரும். அதனால் நம்ம இருக்கிறத நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு. இப்போது நமக்கு இது செடி, அது செடியை வர, இது கொடியை வர. அன்றைக்கி தான் நம்ம அறுவடை எடுத்தோம். மறுபடியும் இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இது பழைய செடி. இந்த செடியும் நம்ம எடுக்கணும். இது சீசன் முடிஞ்சிருச்சு. இதை வச்சு ஒரு 8-9 மாதம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இதுக்கு மேலே இந்த செடி காய்க்காது. நம்ம எடுத்துகிட்டு நம்ம புதுசு தான் இங்கே நம்ம வைக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது இங்கே இருக்குது. இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டுங்களா இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் பூச்சி இல்லாமல் தான் இருக்குது. இது பிஞ்சு பாருங்க. இது இந்த கலராக இருந்துச்சுன்னா இது பிஞ்சு காய். இது பாருங்கள், இது எல்லாமே பிஞ்சு தான். முத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இது பெர்கோலி. இது எல்லாமே ஒட்டுக்க தான் வச்சேன். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்திருக்குது. அதனால் நம்ம இதை கட் பண்ணி நம்ம சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று மட்டும்தான் இருக்குது, இதை எதுவும் பண்ண முடியாது. அதனால் பாருங்க, ஒன்று தான் நமக்கு வந்திருக்குது. அதனால் இதை பொரியல்லாம் பண்ண முடியாது, சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாமே இன்னும் வரல, இது ஒன்று தான் நமக்கு வந்தது. அதனால் நம்ம இதை எடுத்துட்டோம். பாருங்க, இதான் ஃபஸ்ட்டு நம்ம மாடியில் ஃபஸ்ட்டு நான் அறுவடை எடுக்கிறேன். இது வரைக்கும் நான் வச்சதில்லை. ஆமாம், இதான் ஃபஸ்ட்டு தடவை வச்சது. இதுக்கு முன்னாடி
சீசன் இல்லாமல் வச்சேன், அதனால் எனக்கு தெரியலை, வரல. அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது. இந்த பெருக்கோழி வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி கிளை இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு வராது. இந்த கிளையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு வரும்போல இருக்குது. அதனால தான் நான் பாருங்கள் இது எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த செடியை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இனி இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இந்த குச்சி தான் நான் பதியம் வச்சது. இது குட்டி பையில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பனி ஒரு காரணம், இது குட்டி பையில் இருக்கிறது ஒரு காரணம். இருந்தாலும் நல்லா சூப்பராக வந்து நமக்கு மொட்டு வச்சு நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்கு. பாருங்க, கட் பண்ண முடியல. பாருங்க, சூப்பராக இருக்குது பூவு. நல்லா இது வந்து கொடி ரோஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, கொண்டாந்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் வேறு பையில் மாற்றினா சூப்பராக பூக்கும். இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. கொடி அவரை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது வந்து அவ்வளோதான் காய்க்காது, அதெல்லாம் எடுக்கணும். ரெண்டாவது வந்து பட்டை அவரை, நம்ம செடி அவரை பட்டை அவரை எடுத்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் இருந்தது, நம்ம அதை எடுத்துக்கிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரே ஒரு செடியில் 5 மிளகா இருந்தது, நம்ம எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிறோம். பெருக்கோழி வந்து ஒன்று தான் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு பூத்துருக்குது. மற்றது எல்லாமே நான் பூக்களை. பூ வந்ததுக்கப்புறமா அறுவடை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.